குவாலா தெலங்கானாவில் பணி ஓய்வு பெற்ற 61 வயது மூதாட்டி தொலைபேசி மோசடியில் சிக்கி 1,10,000 ரிங்கேட்டை இழந்துள்ளார். ஜனவரி 10ஆம் தேதி ஒரு காப்புறுதி நிறுவனத்தின் பிரதிநிதி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு பெண்ணிடம் இருந்து அம்மூதாட்டிக்கு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது. மூதாட்டியின் பெயரை பொறுப்பற்ற நபர் ஒருவர் 63,000 ரிங்கேட் மருத்துவ காப்பீட்டு கோரிக்கைக்காக தவறாக பயன்படுத்தியதாக சந்தேக நபர் தெரிவித்தார். தொடர்ந்து போலீஸ் என கூறப்பட்ட தரப்புடன் தொடர்பு மாற்றப்பட்ட போது புதிய வங்கி கணக்கை திறக்குமாறு மூதாட்டி கேட்டுக் கொள்ளப்பட்டார். பிறகு தனது தபோங் ஹஜி கணக்கில் இருந்து 45,000 ரிங்கேட்டை புதிதாக திறந்த வங்கி கணக்குக்கு அவர் மாற்றினார். அந்த வங்கி கணக்கு விவரங்களையும் காப்புறுதி முகவர் என கூறி தன்னை தொடர்பு கொண்டவர்களிடம் கொடுத்துவிட்டார். பிறகு 50,000 ரிங்கேட் தனிநபர் கடனுக்கு விண்ணப்பித்து அந்த தொகையையும் முழுமையாக புதிய வங்கி கணக்கில் போட்டார். இது தவிர மேலும் 13,000 ரிங்கேட்டை 2 வங்கி கணக்குகளுக்கு மாற்றியுள்ளார். மொத்தமாக 1,10,000 ரிங்கேட் பணத்தையும் மாற்றிய பிறகே தாம் மோசடிக்கு ஆளானதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள்.